ஐயா, உங்களுடைய பேர் என்ன? நீங்க எது சம்மந்தமா தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? எனது பெயர் ராமச்சந்திரன். நான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மலையப்ப நகரில் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய வயது 76. நான் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். நான் சில பொது விஷயங்களில், பொது காரியங்களில் பொதுமக்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனது ஊரில் பொது இடமாக கலெக்டர் மலையப்பன் அவர்களால் ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்ட பூங்கா இடத்தை ஒரு சிலர் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதை கட்டக்கூடாது, இது பூங்கா இடம் என்று நான் அரசுக்கு கோரிக்கை வைத்தேன். அதில் முதல் கட்டமாக புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மனு நீதி நாளில் நான் கொடுத்த மனுவுக்கு 2 மணி நேரத்தில் எனக்கு பைசல் செய்தார்கள். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் சென்று ஆர்ஐ மூலியமாக செய்தார். உடனடியாக தாசில்தார், ஆர்ஐ, சர்வேயர், விஏஓ இன்னும் சில அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்தபோது சில இடங்களில் வேலிக்கருவை முள் இருந்ததால் அவர்களால் ஆய்வு செய்ய முடியவில்லை. எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இந்த முள்ளை எல்லாம் சுத்தம் செய்து கொடுங்கள், நாங்கள் அளந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்றார்கள். அதனால் அவர்கள் சரி, உடனே நாங்கள் ஜேசிபியை வரவழைத்து சுத்தம் செய்து கொண்டு இருந்தோம். அவர்களும் சென்று விட்டார்கள். எங்களுக்கு எப்பொழுது நீங்கள் அந்த இதற்கு தீர்ப்பு கொடுப்பீர்கள் என்று கேட்டதற்கு 2 நாள் கழித்து நாங்கள் வந்து உங்களுக்கு அளந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் தருகிறோம் என்றார்கள். ஆனால் அதற்குள்ளாக சில சமூக விரோத கும்பல்கள் அந்த இடத்தை அளக்கக்கூடாது, நீங்கள் யார் இந்த இடத்தை அளப்பதற்கு, இதை சுத்தம் செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று எங்களை மிரட்டினார்கள். நாங்கள் அத்தோடு நிறுத்தி கொண்டோம். பிறகு எஸ்பி அவர்களுக்கு மனு செய்தோம். என்னால் மிகவும் நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டும் என்றால் உயர்திரு கலெக்டர் அம்மாவை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவர்களுடைய நல்ல எண்ணம், எங்களுக்கு பாதி நல்லது நடந்தது, ஆனால் மீதி நடக்கவில்லை. இது எப்போது முடியும் என்றும் தெரியவில்லை. எனவே தமிழக அரசும் அதை சார்ந்த அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கும்படியும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படியும் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இது சேர்ந்த ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கையும் ஆகும். நன்றி. ஒன்று நான் மறந்துவிட்டேன். பொதுமக்களுக்கும் முக்கிய தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். என்னவென்றால், எங்கள் ஊரில் பூங்காவிற்கு கலெக்டர் மலையப்பனால் கொடுக்கப்பட்ட இடத்தில் தனியார் ஒரு நபர், புதுக்கோட்டையைச் சேர்ந்த A1 கோழிக்கடை முதலாளி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பூங்காவில் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். அதை நான் முறையாக சென்று கேட்டபோது, இது நான் காசு கொடுத்து வாங்கிய இடம், இதை கேட்பதற்கு நீ யார் என்று என்னை மிரட்டினார். சரி, இதற்கு மேல் அவரிடம் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது என்று காவல்துறையிலும் புகார் செய்தேன். எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. பிறகுதான் நான் எஸ்பி அம்மா அவர்களிடமும் மனு செய்துள்ளேன். ஆனால் கலெக்டர் அம்மாவிடம் மனு நீதி நாள் அன்று நேற்றைய நாள் நான் கொடுத்த மனுவிற்கு உடனடியாக தீர்வு கிடைத்தது. அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து அளந்தார்கள். அந்த கோழி கழிவுகளை கொண்டு வந்து அங்கு கொட்டுகிறார்கள். அதை கேட்டதற்கு உன்னால் முடிந்ததை பார், நாங்கள் அப்படித்தான் கொட்டுவோம் என்றும் சொல்லுகிறார்கள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அரசு அதிகாரிகள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த கோழிக்கடை முதலாளி அவர்கள் தன்னுடைய கோழி கழிவுகளை எங்கள் ஊர் பக்கத்தில் புழக்கத்தில் உள்ள ஒரு குளத்தின் கரையில் கோழியின் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுகிறார். அது பற்றி கேட்டதுக்கு என்னை மிரட்டுகிறார். அதற்கு அவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் பிரமுகர்களும் அரசு அதிகாரிகள் சில பேரும் உடந்தையாக இருக்கிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே இது பற்றி தமிழக அரசு மற்றும் அதிகாரிகள் இந்த செயலுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து அவருக்கு ஏதாவது ஒரு எங்களை காப்பாற்றும்படி மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உதவியை நான்